கெட்டிங் டு நோ ஈச் அதர், ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ளல். நாம் நாட்டின் எந்த பகுதிக்கு போனாலும் அல்லது உலகத்தின் எந்த பகுதிக்கு போனாலும் புதிதாக ஒரு நபர் எமக்கு அறிமுகமாகும் பொழுது அவரிடம் கை குலுக்கி அவரை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அத்துடன் எம்மை பற்றிய அறிமுகத்தையும் அவர்களுக்கு வழங்குவோம். இங்கு தரப்பட்டிருக்கிற செயல்பாட்டை கூர்ந்து கவனியுங்கள். இங்கே 2 நபர்களுடைய அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நபர் ஏ. அவர் தன்னை ஹாய் ஆம் தனுக்க என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஹாய் என்பதற்கு பதிலாக ஹலோ என்றும் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். ஹாய் ஆம் தனுக்க, அதாவது வணக்கம், என்னுடைய பெயர் தனுக்க. இப்படித்தான் நீங்கள் உங்களை மற்றவர்களுடன் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவர் தன்னை இன்னொருத்தருடன் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது அதை கேட்கின்ற மற்ற நபர், அதாவது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பியை அவதானியுங்கள். அவர் மகிழ்ச்சியுடன் என்ன சொல்கிறார்? ஹாய், மை நேம் இஸ் நிலுக்ஷி, நைஸ் டு மீட் யூ. அதாவது தன்னையும் அவர் மகிழ்ச்சியுடன் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஹாய், மை நேம் இஸ் நிலுக்ஷி, வணக்கம், என்னுடைய பெயர் நிலுக்ஷி, நைஸ் டு மீட் யூ, உங்களை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. அதான் நைஸ் டு மீட் யூ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏ என்பவர் கூறுகிறார், நைஸ் டு மீட் யூ டூ, அதாவது உங்களை சந்தித்ததும் எனக்கு மகிழ்ச்சி. அதாவது இங்கே டூ என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தை என்று அர்த்தப்படுகிறது. நைஸ் டு மீட் யூ டூ, உங்களை சந்தித்ததும் எனக்கு மகிழ்ச்சி. ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம், நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள்? ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம், நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் என்று ஏ அந்த பியிடம் கேட்கின்றார். அதற்கு பி என்ற நபர் சொல்கிறார், ஐம் ஃப்ரம் அனுராதபுர, நான் அனுராதபுரத்திலிருந்து வருகிறேன். ஐம் ஃப்ரம் அனுராதபுர. ஐம் ஃப்ரம் அனுராதபுர என்றால் நான் அனுராதபுரத்திலிருந்து வருகிறேன். மீண்டும் ஏ சொல்கிறார், ஓ அனுராதபுர, வெரி ஃபேமஸ் சிட்டி. ஓ, நீங்கள் அனுராதபுரத்திலிருந்து வருகிறீர்களா? அது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற நகரமாயிற்றே. வெரி ஃபேமஸ் சிட்டி என்பது பிரசித்தி பெற்ற நகரம். அப்போ அவர் சொல்கிறார், அனுராதபுர என்பது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற சிட்டி ஆயிற்றே. மேலும் அவர் கூறுகிறார், ஐ ஹாவ் பீன் அனுராதபுர, அதாவது நான் அனுராதபுரத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே சில ஆப்ஷன்ஸ், அதாவது எங்களுக்கு சில தரவுகள் தரப்பட்டிருக்கின்றன. ஒன்ஸ், ட்வைஸ், 3 times என்று 3 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்ஸ் என்றால் ஒரு முறை, ட்வைஸ் என்றால் 2 முறை, 3 times என்றால் 3 முறை. அப்போ அனுராதபுரத்திற்கு நான் ஒரு முறை வந்திருக்கிறேன் என்றும் நீங்கள் சொல்லலாம். ட்வைஸ் என்றால் 2 முறை வந்திருக்கிறேன் என்றும் நீங்கள் சொல்லலாம். அல்லது 3 times 3 முறை வந்திருக்கிறேன் என்றும் சொல்லலாம். அத்துடன் மெனி டைம்ஸ் என்றும் ஒரு தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெனி டைம்ஸ் என்றால் நிறைய தடவைகள் என்று அர்த்தம். ஆகவே அனுராதபுரத்துக்கு நீங்கள் நிறைய தரம் சென்றிருந்தீர்கள் என்றால் ஐ ஹாவ் பீன் டு அனுராதபுர மெனி டைம்ஸ், நான் அனுராதபுரத்திற்கு நிறைய தடவைகள் சென்றிருக்கிறேன் என்றும் நீங்கள் கூறலாம். அல்லது இப்படி ஒரு தரவும் தரப்பட்டிருக்கிறது, ஐ ஹாவ் நெவர் பீன் டு அனுராதபுர, அதாவது நான் அனுராதபுரத்துக்கு வந்ததே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு முறை கூட அனுராதபுரத்துக்கு வந்ததே இல்லை என்று ஐ ஹாவ் நெவர் பீன் டு அனுராதபுர என்ற வாக்கியம் குறிப்பிடுகின்றது. வேர் அபவுட் அனுராதபுர, அவர் மீண்டும் கேட்கின்றார், அனுராதபுரத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? வேர் அபவுட் அனுராதபுர, அனுராதபுர என்ற ஊரிலே
நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று அவர் கேட்கின்றார். வேர் அபவுட் அனுராதபுர, அனுராதபுரத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என அவர் கேட்டதற்கு பி என்ற நபர் கூறுகிறார் கலாவெவ என்று கூறுகிறார். அனுராதபுரத்தில் அமைந்திருக்கின்ற கலாவெவ. கலாவெவ என்பது அனுராதபுரத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு ஊரின் பெயர். அப்பொழுது அந்த பி தான் கலாவெவையில் வசிப்பதாக இந்த ஏயிடம் கூறுகிறார். உடனே ஏ உங்களுக்கு எத்தனை வயது என. 22. எனக்கு 22 வயது. 22 என்றால் எனக்கு 22 வயது. அதற்கு பிறகு ஏ என்ற நபர் பியிடம் கேட்கிறார் வேர் டிட் யூ ஸ்டடி, வேர் டிட் யூ ஸ்டடி, நீ எங்கே படித்தாய், நீ எங்கே படித்தாய். டிட் என்பது பாஸ்ட் டென்ஸுக்கான ஆக்சிலரி வெர்ப். ஆகவே வேர் டிட் யூ ஸ்டடி என்பது நீ எங்கே படித்தாய். அதற்கு பி சொல்கிறார் I studied at Anuradhapura Central College. I studied at Anuradhapura Central College. நான் அனுராதபுர சென்ட்ரல் காலேஜில் படித்தேன் அல்லது கல்வி கற்றேன். நான் கல்வி கற்றது அனுராதபுர சென்ட்ரல் காலேஜில். அப்பொழுது ஏ கேட்கிறார் when did you do AL, when did you do AL, நீ எப்பொழுது உயர்தர பரீட்சை எழுதினாய், நீ எப்பொழுது உயர்தர பரீட்சை எழுதினாய். when did you do AL. அதற்கு பி சொல்கிறார் in 2019, in 2019, அதாவது 2019 ஆண்டு. 2019 ஆண்டு. நாங்கள் ஆண்டுகளை சொல்லும் பொழுது 2 இலக்கங்களாக குறிப்பிட வேண்டும். இப்போ 2019 எனும் பொழுது 2090 என்று குறிப்பிட வேண்டும். ஆகவே பி தான் 2019 ஆண்டில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியதாக ஏயிடம் குறிப்பிடுகிறார். ஏ கேட்கிறார் which stream, which stream, எந்த துறை. ஸ்ட்ரீம் என்றால் துறை. நீங்கள் எந்த துறையில் கல்வி கற்றீர்கள் என்று தான் ஏ பியிடம் கேட்கிறார். which stream. அதற்கு பி சொல்கிறார் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் என்றால் கலைப்பிரிவு. கலைப்பிரிவு. நாங்கள் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை கலைப்பிரிவு என்று தமிழில் சொல்வோம். அப்பொழுது ஏ கேட்கிறார் did you have good results, did you have good results, உனக்கு நல்ல பெறுபேறுகள் கிடைத்ததா. ரிசல்ட்ஸ் என்பது பெறுபேறு. குட் ரிசல்ட்ஸ் என்றால் நல்ல பெறுபேறு. உனக்கு நல்ல பெறுபேறு கிடைத்ததா என ஏ பியிடம் கேட்கின்றார். அதற்கு பி சொல்கிறார் எஸ் ஐ ஹேட் 3 B's. எஸ் ஐ ஹேட் 3 B's. ஆமாம், எனக்கு 3 B சித்திகள் கிடைத்தன. எனக்கு 3 B சித்திகள் கிடைத்தன. எஸ் ஐ ஹேட் 3 B's. அப்பொழுது ஏ கேட்கிறார் are you working somewhere, are you working somewhere. அதை ஒரு கேள்வி தொனியில் நாங்கள் கேட்க வேண்டும். are you working somewhere, அதாவது நீ எங்காவது வேலை செய்கிறாயா, நீ எங்காவது வேலை செய்து கொண்டிருக்கிறாயா அல்லது வேலை செய்கிறாயா. are you working somewhere. அதற்கு பி சொல்கிறார் எஸ் ஆமாம், I work at BOC as an account clerk. நான் இலங்கை வங்கியில் ஒரு கணக்கு அதிகாரியாக பணிபுரிகிறேன். அக்கவுண்ட் கிளார்க்.
இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் செய்யும் வேலையை இங்கு குறிப்பிட வேண்டும். இங்கு 3-4 வேலைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. முதலாவது அந்த பி சொல்கிறார், ஐ ஒர்க் அட் பிஓசி ஆஸ் அன் அக்கவுண்ட் கிளார்க். நான் இலங்கை வங்கியில் ஒரு கணக்கு அதிகாரியாக பணிபுரிகிறேன். அல்லது நோ ஐம் லுக்கிங் ஃபார் அ ஜாப். அப்படி நீங்கள் வேலை செய்யாதவராக இருந்தால் நோ ஐம் லுக்கிங் ஃபார் அ ஜாப் என்றும் சொல்லலாம். அதாவது இல்லை, நான் ஒரு வேலையை தேடிக்கொண்டிருக்கிறேன். லுக்கிங் ஃபார் அ ஜாப் என்றால் நான் ஒரு வேலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அல்லது வேலையை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம். அல்லது நீங்கள் இப்படியும் சொல்லலாம், ஐ ஹோப் டு என்டர் யூனிவர்சிட்டி. ஐ ஹோப் டு என்டர் யூனிவர்சிட்டி. நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போக காத்து கொண்டிருந்தால் நீங்கள் சொல்லலாம், ஐ ஹோப் டு என்டர் யூனிவர்சிட்டி. நான் பல்கலைக்கழகத்துக்கு போவதற்காக காத்து கொண்டு இருக்கின்றேன். ஐ ஹோப் டு என்டர் யூனிவர்சிட்டி. அல்லது நீங்கள் இப்படியும் சொல்லலாம், ஐ ஹோப் டு கோ அப்ராட். ஐ ஹோப் டு கோ அப்ராட். நான் வெளிநாட்டுக்கு போக யோசித்து கொண்டு இருக்கின்றேன். நான் வெளிநாட்டுக்கு போக யோசித்து கொண்டு இருக்கின்றேன். அப்ராட் என்றால் வெளிநாடு. ஐ ஹோப் டு கோ அப்ராட். அப்பொழுது இந்த ஏ கேட்கிறார், ஹவ் அபவுட் யுவர் இங்கிலீஷ் அண்ட் ஐடி நாலேஜ்? ஹவ் அபவுட் யோர் இங்கிலீஷ் நாலேஜ் அண்ட் ஐடி நாலேஜ்? அதாவது உங்களுடைய ஆங்கிலம் மற்றும் ஐடி சம்பந்தமான உங்களுடைய அறிவு எந்த மட்டத்தில் இருக்கின்றது? உங்களுடைய ஆங்கிலம் மற்றும் தொழில்நுட்ப அறிவு, ஐடி என்றால் தொழில்நுட்பம், ஆங்கிலம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு உங்களுக்கு எந்த மட்டத்தில் இருக்கிறது என்று ஏ பியிடம் கேட்கின்றார். அதற்கு பி, ஐம் குட் அட் ஐடி பட் I have little English knowledge. I'm good at IT, but I have little English knowledge. தொழில்நுட்பம் சார்ந்த அறிவில் நான் ஓரளவு சிறந்தவளாக இருக்கிறேன். ஆனால் ஆங்கில அறிவு எனக்கு சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. ஆங்கில அறிவு எனக்கு சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. I'm good at IT, but I have little English knowledge. அதுக்கு ஏ கேட்கிறார், இஸ் தட் ஸோ? அப்படியா? இஸ் தட் ஸோ? இஸ் தட் ஸோ என்றால் அப்படியா? பிறகு தொடர்ந்து அவர் கேட்கிறார், ஆர் யூ மேரீட்? ஆர் யூ மேரீட்? உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? ஆர் யூ மேரீட்? உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என ஏ கேட்கின்றார். அதற்கு பி சொல்கிறார், நோ ஐம் சிங்கிள். இல்லை, நான் இன்னும் திருமணம் முடிக்கவில்லை. சிங்கிள் என்றால் திருமணம் முடிக்காதவர். அல்லது இப்படியும் சொல்லலாம், நீங்கள் திருமணம் முடித்தவராக இருந்தால் எஸ் ஐம் மேரீட் வித் 2 children. ஆம், எனக்கு திருமணம் முடித்து 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஐம் மேரீட் வித் 2 children. அத்துடன் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பற்றியும் கூறலாம். அதாவது a daughter and a son. a daughter and a son. ஒரு மகளும் மகனும் இருக்கிறார்கள். எஸ் ஐம் மேரீட் வித் 2 children, a daughter and a son. ஆம், எனக்கு திருமணம் முடித்து 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மகனும் ஒரு மகளும் ஆவார்கள் என்று கூட நீங்கள் மறுமொழி கூறலாம். அதற்கு ஏ கேட்கிறார், do you have siblings? do you have siblings? siblings என்றால் சகோதரர்கள் அல்லது உடன்பிறப்புகள். do you have siblings என்றால் உங்களுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா? உங்களுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா என கேட்கிறார். அதற்கு பி சொல்கிறார், எஸ் ஐ ஹாவ் அ பிரதர் அண்ட் அ சிஸ்டர். எஸ் ஐ ஹாவ் அ பிரதர் அண்ட் அ சிஸ்டர். ஆம், எனக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு
சகோதரனும் சகோதரியும் இருக்கிறார்கள். உடனே ஏ கேட்கிறார், I would like to know something about them. I would like to know something about them. அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஐ வுட் லைக் என்றால் எனக்கு ஆசையாக இருக்கிறது. டு நோ சம்திங் அபவுட் தெம், அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று ஏ சொல்கிறார். இதற்கு நீங்கள் மறுமொழி சொல்லும் பொழுது வெல் மை பிரதர் இஸ் என்று ஆரம்பிக்க வேண்டும். அதாவது நீங்கள் உங்களுடைய சகோதரரை பற்றி தான் கூறப்போகிறீர்கள் என்று சொன்னால் வெல் மை பிரதர் இஸ் என்று ஆரம்பித்து உங்களுடைய சகோதரனை பற்றிய அவருடைய தோற்றம், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார் என்று விபரிக்கலாம். அல்லது மை சன் இஸ் என்று ஆரம்பித்து உங்களுடைய மகனை பற்றி சொல்லலாம். அல்லது மை டாட்டர் இஸ், மை ஃபாதர் இஸ், மை மதர் ஈஸ் என்று சொல்லி உங்களுடைய அம்மாவை பற்றி, உங்களுடைய மகனை பற்றி, உங்களுடைய மகளை பற்றி, உங்கள் தந்தையை பற்றி, இப்படி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை குறித்து நீங்கள் ஒரு விபரிப்பு செய்யலாம், அவர்களை விபரிக்கலாம். டிஸ்கிரைப் யுவர் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் என்று இங்கு பிராக்கெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிஸ்கிரைப் என்றால் விபரித்தல். அப்போ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உங்களுடைய சகோதரனாக இருக்கட்டும், உங்களுடைய மகனாக இருக்கட்டும், உங்களுடைய மகளாக இருக்கட்டும், உங்களுடைய பெற்றோராக இருக்கட்டும், அவர்களை குறித்த ஒரு விபரணை, ஒரு விபரிப்பை நீங்கள் அந்த ஒரு நபர் உங்களை பற்றி கேட்கும் பொழுது அவர்களை குறித்த ஒரு விபரிப்பை கூட நீங்கள் செய்யலாம். அடுத்து ஏ கேட்கிறார், how do you spend your free time? How do you spend your free time? நீ உன்னுடைய ஓய்வு நேரங்களை எப்படி கழிப்பாய்? நீ உன்னுடைய ஓய்வு நேரங்களை எப்படி கழிப்பாய்? How do you spend your free time? அதற்கு பி சொல்கிறார், I like gardening. I like gardening. gardening என்றால் தோட்ட வேலை. எனக்கு தோட்ட வேலை செய்ய பிடிக்கும். I like gardening. எனக்கு தோட்ட வேலை செய்ய பிடிக்கும். And அத்துடன் வாட்சிங் யூடியூப் வீடியோஸ், அத்துடன் யூடியூபில் வருகிற வீடியோக்களை பார்ப்பதும் எனக்கு பிடிக்கும். ஸோ ஐ லைக் கார்டனிங் அண்ட் வாட்சிங் யூடியூப் வீடியோஸ். எனக்கு தோட்ட வேலை செய்வதும் யூடியூபில் வருகின்ற வீடியோக்களை பார்ப்பதும் எனக்கு பிடிக்கும். அத்துடன் தொடர்ந்து அவர் சொல்கிறார், சம்டைம்ஸ் ஐ வாட்ச் டெலிவிஷன். சம்டைம்ஸ் ஐ வாட்ச் டெலிவிஷன். சில நேரங்களில் நான் தொலைக்காட்சி பார்ப்பேன். சம்டைம்ஸ் ஐ வாட்ச் டெலிவிஷன். சில நேரம் நான் தொலைக்காட்சி பார்ப்பேன். அல்லது நீங்கள் இப்படி கூட சொல்லலாம், ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கிரிக்கெட் விளையாடவும் எனக்கு பிடிக்கும். இப்படி ஏதோ ஒரு உங்களுடைய ஓய்வு நேர செயல்பாடுகள் குறித்து நீங்கள் இங்கே சொல்லலாம். இப்போ இங்கே குறிப்பிட்டு இருக்கின்றவைகளை மாத்திரமல்ல, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய ஓய்வு நேரத்தை எப்படி செலவிடுகிறீர்கள் என்பதை நீங்கள் அந்த அறிமுகப்படுத்த போகிற நபரோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியது தான் இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. அப்போ உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஒன்று நீங்கள் தோட்ட வேலை செய்யலாம், அல்லது நீங்கள் புத்தகங்கள் வாசிப்பவராக இருக்கலாம், திரைப்படங்கள் பார்ப்பவராக இருக்கலாம், அல்லது விளையாடுபவராக இருக்கலாம், நண்பர்களோடு அரட்டை அடிப்பவராக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளோடு விளையாடுபவர்களாக இருக்கலாம். அது உங்களை பொறுத்தது. உங்களை குறித்த அறிமுகத்தின் பொழுது நீங்கள் உங்களுடைய ஓய்வு நேரத்தை எப்படி செலவிடுகிறீர்கள் என்பதை நீங்கள் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே திரும்பவும் ஏ கேட்கிறார், why do you want to learn English? Why do you want to learn English? நீ எதற்காக ஆங்கிலத்தை படிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய்?
வை டூ யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ்? நீ எதற்காக ஆங்கிலத்தை படிக்க நினைக்கிறாய்? உனக்கு எதற்காக ஆங்கிலத்தை படிக்க வேண்டும் என்று ஏ கேட்கிறார். அதற்கு பி சொல்கிறார், வெல், யூ நோ, இங்கிலீஷ் இஸ் அ இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். யூ நோ, இங்கிலீஷ் இஸ் தி இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். தி இன்டர்நேஷ்னல் என்று நாங்கள் இங்கே இதை வாசிக்க வேண்டும். யூ நோ, இங்கிலீஷ் இஸ் தி இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். அதாவது ஆங்கிலம் ஒரு சர்வதேச மொழியாகும். ஆங்கிலம் ஒரு சர்வதேச மொழியாகும். இங்கிலீஷ் இஸ் தி இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். ஆங்கிலம் என்பது ஒரு சர்வதேச மொழி. ஆகவே தான் நான் இதை கற்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அத்துடன் அவர் தொடர்ந்து சொல்கிறார், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஹையர் ஸ்டடீஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஹையர் ஸ்டடீஸ். என்னுடைய மேல் படிப்புக்கு அது மிகவும் முக்கியமானது. இம்பார்ட்டண்ட் என்றால் முக்கியமானது, ஹையர் ஸ்டடீஸ் என்றால் மேல் படிப்பு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஹையர் ஸ்டடீஸ். என்னுடைய மேல் படிப்புக்கு அது மிகவும் முக்கியமானது. அல்லது நீங்கள் இப்படி கூட சொல்லலாம், ஜாப், இட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஜாப். என்னுடைய வேலைக்கு அது மிகவும் முக்கியம். இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஜாப். ஜாப் என்றால் வேலை. என்னுடைய வேலைக்கு ஆங்கிலம் மிகவும் முக்கியமானது. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். அதனால தான் எனக்கு நன்றாக ஆங்கிலம் பேச வேண்டும். எனக்கு நன்றாக ஆங்கிலத்தை பேச வேண்டும். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல் என்று சொல்கிறார். அப்பொழுது ஏ சொல்கிறார், ஓகே நிலுக்ஷி, ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூ. ஹாவ் அ நைஸ் டே. ஓகே நிலுக்ஷி, ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூ. அவர் சொல்கிறார், அந்த பி என்ற அந்த நபருடைய பேர் நிலுக்ஷி. ஆகவே இந்த ஏ சொல்கிறார், சரி நிலுக்ஷி, உன்னை சந்தித்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூ. உன்னை சந்தித்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஹாவ் அ நைஸ் டே. உனக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையட்டும் என்று அவர் வாழ்த்துகிறார். ஹாவ் அ நைஸ் டே என்றால் இந்த நாள் உனக்கு ஒரு நல்ல நாளாக அமையட்டும். நாங்கள் யாருடனாவது ஒரு சந்திப்பை மேற்கொண்டு அவர்களை விட்டு பிரியும் பொழுது, அல்லது அந்த சம்பாவனை அல்லது அந்த உரையாடலுக்கு ஒரு முற்று கொடுக்கும் பொழுது, ஹாவ் அ நைஸ் டே என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி நாங்கள் விடை பெற வேண்டும். இந்த நாள் உனக்கு ஒரு நல்ல நாளாக அமையட்டும். இந்த நாள் உனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இந்த நாளில் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறட்டும். இப்படி ஏதாவது ஒரு வாழ்த்தை சொல்லி விடை பெறுவது மிகவும் அருமையாக இருக்கும். நாங்கள் ஒரு நபரை சந்தித்து விடை பெறும் பொழுது. ஆகவே நீங்கள் ஹாவ் அ நைஸ் டே என்று சொல்லலாம். ஹாவ் அ பிளெஸ்ட் டே என்று சொல்லலாம். ஹாவ் அ ஃபேபியூலஸ் டே என்று சொல்லலாம். ஹாவ் அ லவ்லி டே என்று சொல்லலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த நபரை வாழ்த்தி விடை பெறுவது மிகவும் அருமையாக இருக்கும். ஆகவே இந்த பி சொல்கிறார், தேங்க்யூ, விஷ் யூ த சேம். நன்றி, உங்களுக்கும் அதையே நான் திரும்பவும் வாழ்த்தாக தெரிவிக்கிறேன். விஷ் யூ த சேம். நீங்கள் சொல்வதை நான் உங்களுக்கும் ஒரு வாழ்த்தாக மீண்டும் அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். தேங்க்யூ அண்ட் விஷ் யூ த சேம். இவ்வாறு தான் நாங்கள் ஒரு உரையாடல், ஒரு 2 பேர் அறிமுகம் ஆகும் பொழுது, ஒருவரையொருவர் அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது இவ்வாறான ஒரு உரையாடலைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். இதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு நீங்களும் உங்களுடைய குழுவினரோடு சேர்ந்து ஒருவரையொருவர் அறிமுகம் செய்ய பழக வேண்டும். உங்களை பற்றி மற்றவரிடம் கூறுங்கள். அவரை பற்றிய விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு சரியான கேள்விகளை அவரிடம் கேளுங்கள். இப்படியாக உங்கள் இருவரிடையே நடக்கின்ற அந்த உரையாடலை நீங்கள் பில்ட் பண்ணி கொள்ள வேண்டும், கட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் புது புது சொற்களை பிரயோகித்து உங்களுடைய உரையாடலை நீங்கள் மெருகேற்றி கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளப்பினுடைய முதலாவது ஆக்டிவிட்டி, முதலாவது செயல்பாடு. ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொள்ளல், கெட்டிங் டு நோ ஈச் அதர் என்று அதை நாங்கள் சொல்லுவோம். இப்பொழுது இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு தமிழிலே சொல்லிக் கொடுத்தேன். அதை முழுவதுமாக நான் ஆங்கிலத்தில் வாசிக்கின்றேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசித்து இந்த வார்த்தைகளையும் சொற்களையும் இந்த வாக்கியங்களையும் பழகுங்கள், வாசிக்க பழகுங்கள். உங்களுடைய வாசிப்பு திறமையை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவரோடு நாங்கள் எப்படி பேசுவது என்பதை பயிற்சி பெறுங்கள். அத்தோடு இந்த ஸ்போக்கன் கிளப் எனப்படுகின்ற இந்த வாய்ப்பை, இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் வாசிப்போம். Getting to know each other. A. Hi, I'm Dhanuka. B. Hi, my name is Nilukshi. Nice to meet you. A. Nice to meet you too. So, where are you from? B. I'm from Anuradhapura. A. Oh, Anuradhapura, very famous city. I have been to Anuradhapura twice. Where about Anuradhapura? Kalaviva. A. Oh, that's fine. How old are you? B. I'm 22. A. Where did you study? B. I studied at Anuradhapura Central College. A. When did you do AL? B. In 2019. A. Which stream? B. Art stream. A. Did you have good results? B. Yes, I had 3 B's. A. Are you working somewhere? Yes, I work at BOC as an accountant clerk. A. How about your English and IT knowledge? B. I'm good at IT, but I have little knowledge in English. A. Is that so? Are you married? No, I'm single. A. Do you have siblings? B. Yes, I have a brother and a sister. A. I would like to know something about them. B. Well, my brother is an accountant. He works in a bank. A. How do you spend your free time? B. I like gardening and watching YouTube videos. Sometimes I watch teledramas. Sometimes also I like to play cricket with my friends. A. Why do you want to learn English? B. Well, English is the international language. It's very important for my higher studies and also for my job. So I want to speak English very well. A. Okay, Nilukshi, I'm very glad to meet you. Have a nice day. B. Thank you. Wish you the same. இப்படி அழகாக உங்களுடைய உரையாடலை நீங்கள் மெருகேற்றி அவற்றை கட்டமைத்து உங்களுடைய குழுக்களாக, சின்ன சின்ன குழுக்களாக நீங்கள் அமைத்து கொண்டிருக்கின்ற அந்த குழுக்களில் இருக்கின்ற உங்களுடைய அங்கத்தினர்களுடன் சேர்ந்து இவ்வுரையாடல்களை நிகழ்த்தி உங்களுடைய ஆங்கில அறிவை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.